கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பித்து தருகிறது. தேவஜனங்களாகி நானும் நீங்களும் நம்மை பிரியப்படுத்த அல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை பிரியப்படுத்த அல்ல, நமக்கு பிரியமானவர்களை பிரியப்படுத்த அல்ல, நானும் நீங்களும் நம்மை மீட்டுக் கொண்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தவே தேவஜனங்களாகி நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தினது அவரை பிரியப்படுத்த, நம்முடைய வாழ்க்கை அவரை பிரியப்படுத்தும்படியான ஒரு கிரியைகளை நடப்பிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இதை தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தரை பிரியப்படுத்துகிறதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தான் அவனுக்கு பிரியமான, அவனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. யார் நீதிமான்? யார் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நீதியின் கிரியைகளை நடப்பிக்கிறார்களோ அவர்கள் தான் நீதிமான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாமே ஆண்டவர் தான். கர்த்தர் தான் நமக்கான சகலவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற நம்முடைய தேவன் நம்மை பார்த்து அவர் பிரியப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். சர்வ வல்லமுள்ள தேவன் ஒன்றுக்குமே தகுதி இல்லாத நம்மை தெரிந்து கொண்டாரே, இந்த தேவஜனங்களாகி நமக்கு அவர் பாராட்டின மிகுந்த கிருபை. இதை நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மீட்டுக் கொண்ட நம்முடைய தேவன் களி கூர்ந்து மகிழ அவருக்கு பிரியமான கிரியைகளை நாம் செய்யணும். இன்று நாம் யாரை பிரியப்படுத்துகிறோம்? யாருக்கு பிரியமாக வாழ நாம் விரும்புகிறோம்? உலக மனுஷர்களையா, இல்ல நம்முடைய சொந்த மாம்சத்தையா? எந்த காரியத்தை பிரியப்படுத்த நாம் பிரயாசப்படுகிறோம்? அப்படிப்பட்ட பிரயாசம் எல்லாமே என்னவா இருக்கும்? அது வீணும் பிரயோஜனமற்றதாகவும் இருக்கும். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் கர்த்தருடைய பிரியம் நம்மை இருக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இப்ப இதை தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். ஏன் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை பிரியப்படுத்த முடியல? நான் அதை வாஞ்சிக்கிறேன், அதற்காக பிரயாசப்படுகிறேன், ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை பிரியப்படுத்த முடியல? இதற்கான பதில் தான் இந்த வசனம். தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்மை அதற்காக தேவன் அழைக்கவில்லை. ஏன்னா மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அப்ப மாம்சத்துக்குரிய கிரியைகள், உலகத்திற்குரிய கிரியைகள், பிசாசுக்குரிய கிரியைகள், இந்த கிரியைகள் நம்மிலே வெளிப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமாய் இருக்காது. தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தரை பிரியப்படுத்தணும்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில களி கூர்ந்து மகிழணும்னா நம்ம என்ன செய்யணும்? மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கக்கூடாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. உலகத்துல பேர், புகழ், பட்டம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நம்முடைய சிந்தை உலகத்துக்கு உட்பட்டதா இருக்கக்கூடாது. உலகம், மாமிசம், பிசாசு இவைகளுக்குள்ளே நாம் உழன்று கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய ஆசை, விருப்பம், ஏக்கம், வாஞ்சை எல்லாமே பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சுதந்திரமாக பெற்றுக்கொள்வதை குறித்து இருக்க வேண்டும். இதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக உலக, மாமிசம், பிசாசு இந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் எல்லாவற்றை காட்டிலும் ஆவி, ஆத்மா, சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாம்சத்துக்கு உட்பட்ட கிரியைகளும் சிந்தைகளும் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படாதபடிக்கு அதற்கு இடம் கொடுக்காமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தம்முடைய பிரியத்தை வைத்து தேவஜனங்களாகி என்னையும் உங்களை கர்த்தர் நிச்சயமாய் தம்மோடு கூட சேர்த்துக் கொண்டு நானும் நீங்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாசப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் என்றும் குறையவில்லை.